பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி எல்லா வயதினர்களுக்கும் ஒரே மாரி எஃபெக்ட் இருக்குமா டாக்டர்? நமக்கு எப்படி வயசாகுதோ, அதே மாதிரி நம்மளுடைய பிளேட்லெட்ஸுக்கும் வயசாகும். அதனால வயதானவர்களினுடைய பிளேட்லெட்ஸ் வந்து இளைய வயது உள்ளவர்களுடைய பிளேட்லெட்ஸ் அளவுக்கு அதனுடைய வீரியம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதிலிருந்து வரக்கூடிய growth ஃபேக்டர்ஸும் குறைவாக தான் இருக்கும். அப்போது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் இது வந்து முக்கியமாக இளைஞர்களுக்கு ஏற்படுறது தான். அதனால் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மசில் டேரு, லிகமெண்ட் இன்ஜுரி, இது எல்லாத்துக்குமே பிஆர்பி போட்டுக்கிறாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனும் லீடிங் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. கோபி பிரையண்ட் போட்டிருக்காரு, டைகர் ரூட்ஸ் போட்டிருக்காரு, சச்சின் டெண்டுல்கர் போட்டிருக்காரு, சானியா மிர்சா போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட தசைநார் இதில் ஏற்பட்ட டேமேஜஸ்க்காக. ஆனால் அவர்கள்லாம் இளவயதுக்காரர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு பிஆர்பி போட்டாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஆனால் அதே ப்ராப்ளம் ஒரு வயதானவருக்கு 60 வயசு 70 வயசுக்கு மேலே கீழே விழுந்ததுனாலையோ வேறு காரணத்தினாலோ அதே மாதிரி மசிலோ இல்லை லிகமெண்ட்டோ இன்ஜுரி ஆனால் அவருக்கு இதே அவருடைய பிளேட்லெட்டையே எடுத்து போடும் பொழுது அந்த அளவுக்கு குவிக் ரிசல்ட் வராது. அப்போது அவங்களுக்கு ஒரு முறைக்கு பதிலாக 2-3 முறை போட வேண்டியிருக்கும். அவங்களுடைய பிளட்லேருந்து எடுத்து போடுறது தான். ஆனால் இவருக்கு ஒரு முறை போட்டால் இளையவருக்கு முதியவருக்கு 2-3 முறை போடுற மாதிரி இருக்கும். ஸோ பிளேட்லெட்ஸ் ஆல்சோ ஏஜ் அண்ட் தேர் எஃபெக்டிவ்னஸ் கம்ஸ் டவுன் ஆஸ் தி ஏஜ். அப்படி வயதானவர்களுக்கு பிஆர்பியில் குணம் கிடைக்கவில்லை என்றால் அப்போ அவங்களுக்கு போன் மேரோவிலிருந்து ஸ்டெம் செல்ஸை எடுத்து போட்டால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். அதே போல் வியாதிகளை பொறுத்து கூட இளையவர்களுக்கும் முதியவர்களுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும். வியாதிகளில் ஒன்றொன்றுத்துக்கும் தனியான வித்தியாசம் இருக்கும். இப்போ வந்து தலைமுடிக்காக பிஆர்பி போடும் பொழுது 5-6 முறை மாதம் ஒரு முறை 5-6 டோஸ் போடணும். அப்போ தான் அந்த ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணி மீண்டும் அந்த முடி வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்காக கொடுக்கும் பொழுது ஒரு முறை அல்லது 2 முறை கொடுத்தாலே அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன ப்ராப்ளம் அவர்கள் யூட்ரஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமோ அல்லது ஓவரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமோ அல்லது மேல் இன்ஃபர்டிலிட்டியாக இருந்தால் விந்து அணுக்கள் குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனையோ 1 or 2 டோசஸ்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் அப்போது குழந்தை பேர் ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அப்போது 2 டோஸ் 3 டோஸ்லேயே முடிஞ்சிடும். ஆனால் முடி உதிர்வதற்காக பிஆர்பி போட்டால் அது வந்து 6 முறை போட வேண்டும். அது தவிர அது 1 வருடம் 2 வருஷம் கழித்து மீண்டும் அந்த முடி உதிர்வு ஏற்படும் போது மீண்டும் ஒரு முறை. ஸோ வருடத்திற்கு ஒரு 4-6 முறை அவர்கள் அந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வியாதியை பொறுத்து கூட பல முறைகளும் தேவைப்படும்.